பொதுமக்களின் பார்வைக்காகவும் தமிழக முதல்வர் அவர்களின் கனிவான பார்வைக்காகவும் இப்பதிவு வழங்கப்படுகிறது. 2009 ஒரு நபர் ஊதிய குழுவின்படி 16 விதமான பதவிகளுக்கு திருத்திய ஊதியம் நிர்ணயம் செய்ய தேர்வு நிலை ஊதியம் 9300, 34,700, தர ஊதியம் 4200 எனவும், சிறப்பு நிலை 9300, 34,800, 4400 என வழங்கலாம் என தற்போதைய அரசு கடந்த 27/2021 தமிழகம் முழுவதும் உள்ள நீர்வள ஆதாரத்துறைக்கு சுற்றறிக்கை அனுப்பியது. சுற்றறிக்கை நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்படி சுற்றறிக்கையின்படி முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் அலுவலகம் சேப்பாக்கம் சென்னை அவர்களும் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்திலும் சுற்றறிக்கை அனுப்பி 29/7/2020 கடிதம் மூலம் அனுப்பியுள்ளனர். மேற்படி கடிதம் மூலம் பெரியகுளம் மஞ்சளாறு உபகோட்டத்தில் திரு கோட்டசாமி பிட்டர் அவர்களுக்கு திருதிய ஊதியம் சாதாரண நிலை ஊதியம் 5200, 2020, தர ஊதியம் 2400 எனவும், தேர்வு நிலை ஊதியம் 9300, 34,000, தர 4400 எனவும், சிறப்பு நிலை ஊதியம் 9300, 34,000, தர ஊதியம் 4400 எனவும் வழங்கி 1/1/2026 முதல் கருத்தியலாகவும் 1/8/2010 முதல் பணப்பயன் பெற தகுதியான ஆணை வழங்கப்பட்டு நிலுவைத் தொகையும் வழங்கி உள்ளனர். செயல்முறை ஆணையத்துடன் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல ஊழியர்கள் பயனடைந்து உள்ளனர். இதை பெரியகுளம் கட்டிடம் உபகோட்டத்திலும் குழந்தைவெளி என்பவருக்கும் மேற்படி ஊதிய விகிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஆறுமுகம் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஆணையின் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. திரு சோமசுந்தரம் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 1/8/2010 முதல் பணம் பயன் வழங்கப்பட்டு உள்ளது. செயல்முறை ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி அரசு கடித நாள் 27/2021 முடியும். முதன்மை தலைமை பொறியாளர் கடித நாள் 29/7/2021 எனக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யாமல் 9300, 34,200, தர 4200 எனவும், சிறப்பு நிலை ஊதியம் 9300, 34,000, தர ஊதியம் 4400 எனவும் ஊரணியம் செய்து 1/8/2010 ஊதிய பண பயன் இல்லாமல் 1/4/2013 பணம் பெற தகுதி உடையவர் என நிர்ணயம் செய்து சட்டவிரோதமாகவும் மனசாட்சி இல்லாத செயலாகும். பெரியகுளம் மஞ்சளாறு உபகோட்டங்களில் 1/8/2010 முதல் பணப்பயன் வழங்கி நிலுவைத் தொகையும் வழங்கியுள்ளனர். இவர்களின் செயல் பாராட்டுக்குரியது. செயல்முறை ஆணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டவர்கள் மதுரை மண்டல தலைமை பொறியாளர், சிறப்பு திட்ட வட்ட கண்காணிப்பு பொறியாளர், கோட்ட பொறியாளர்கள், உபகோட்ட பொறியாளர்கள் மற்றும் அலுவலக ஆட்சி அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் சேர்ந்து கொண்டு திடீர் தலையணையை தரமில்லாமல் காங்கிரீட் பணி செய்து முடித்துள்ள சுயநலைமைகள் ஆவார்கள். சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு முடித்தவர்களை என்ன என்பது காங்கிரீட்டை கையில் எடுத்தால் பொல என வந்து விடுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 19/12/2023 திடீர் தலையணையை ஆய்வு செய்து புகைப்படம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மனு அளிக்கப்பட்டது. இன்று வரை எந்த பொறியாளர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மனுவும் புகைப்படத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்படி பொறியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திடீர் தலையணை, தரமில்லாத காங்கிரீட்டின் புகைப்படம், தரமில்லாத காங்கிரீட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரின் புகைப்படங்கள், வீடியோ படங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
இவைகளை டிஸ்கினுள் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். தற்போதைய அரசு வழங்கிய 27/7/2021 29/7/2020 கடித நகல்கள் அரசு கடிதங்கள் வேறுபடும் அரசு கடிதங்கள் பயன்பட்ட ஊழியர்களின் செயல்முறை ஆணைகள் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் செயல்முறை ஆணையின் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். என்றும் மக்கள் நலனில்.